அடேங்கப்பா அங்கே பாருங்க வீடியோப்பா பாருங்கப்பா, இதெல்லாம் தான்ப்பா போட்டிங்க. வீடியோ எடுக்கும்போது கண்டென்ட்டுக்கு நம்ம பேசுவோம் தான், ஆனால் கூட சேர்ந்து எதாவது நிற்கணும்ல. சார் நிற்கவே மாட்டேங்கிறாரு. அந்த டாக்டர் ஆஃப் ராயல் என்ஃபீல்டை கொஞ்சம் என்னன்னு கேளுங்களா. கமெண்ட்டு போட்டிங்களா சார், நீங்கள் கேளுங்க, அப்போ தான் பதில் சொல்லுவார். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பெல் ஐகான் சேனல்லேருந்து நாங்கள் பேசுகிறோம். இப்போ நாங்கள் பிளான் ஃபார் பாண்டிச்சேரி ஆன்மீக சுற்றுலாக்காக நாங்கள் போகிறதா இருக்கோம். ஏன்னா ஃபஸ்ட் எடுத்தோன்னே நாங்கள் மணக்குள விநாயகர் கோயில் போயிட்டு அதுக்கு மேலே அந்த ஊரில் என்ன ஸ்பெஷலோ அதை பற்றி நாங்கள் பார்க்க போகிறோம். ஏன்னா அதை நாங்களாக சொல்லக்கூடாது, இல்லைன்னா கீழே வந்து ஏதாவது எழுதி போடணும். ஸோ அதனால் இப்போ தான் நாங்கள் கிளம்புறோம் எங்களோட தார் ராக்ஸில். ஸோ இதோட லாங் ட்ரைவ் எப்படி இருக்குன்னு நாங்கள் போடுறோம். போகிற வழியில் என்னென்ன பார்க்கலாங்கிறதும் போடுறோம். இது நம்ம நண்பர் ரகு. அச்சா ஹாய் சொல்லு, பேசுங்க. நீங்களே ஏதாவது இன்ட்ரோ கொடுங்க. பாண்டிச்சேரி போகிறத பற்றி ஏதாவது சொல்லுங்கள். பாண்டிச்சேரி வந்து நம்ம எதுக்கு போவோம்னு தெரியும், இருந்தாலும் ஃபஸ்ட்டு கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் சிறப்பாக ஆரம்பிச்சுக்கலாம். பக்தி தான் முக்கியம். ஆமாம், கப்பு முக்கியம் பிகல். அதுக்கப்புறம் நம்ம இப்போ தான் லாங் ட்ரைவ் பிளான் பண்ணியிருக்கோம். கார் எடுத்ததுலேருந்து தார் ராக்ஸ் எடுத்து இப்போ தான் ஃபஸ்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் போகிற வழியில் அப்பப்போ அப்டேட் பண்ணுறோம். பாருங்கள். ஷூர், பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹைவேல போயிட்டுருக்கோம். ஹைவேல போயிட்டு இருக்கும்போது மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து 2-வே ரோடு. ஹைவே பற்றி சொல்கிறோம். திருச்சி டு கரூர் ஹைவே ரோடு பார்த்தோம் அப்படின்னா வந்து கரூர்ல இருந்து கிளம்பி வந்துட்டு இருக்கும்போது வீரராக்கியம் அப்படிங்கிற இடத்துல தான் வந்து உங்களுக்கு அந்த 4-வே ட்ராக் வந்து ஜாயின் பண்ணும். அந்த ஜாயின் பண்ற இடத்துல இருந்து மாயனூர் கிட்ட ஒரு டோல்கேட் வருது. அந்த டோல்கேட் முடிச்சு ஒரு 1.5 கிலோமீட்டர்லயே வந்து ஒரு பெட்ரோல் பங்க் பக்கத்துல 2-வே ரோடா கன்வெர்ட் ஆயிரும். இந்த மாதிரி ரோடு தான். ஆக்சுவலா இதுல அதிகமான டிராபிக் இருக்க இடம், லாரிஸோட போக்குவரத்து ரொம்ப அதிகமா இருக்கு. இதுல திருச்சி போறதுக்குள்ள வெறும் 70 கிலோமீட்டருக்குள்ள 2 டோல் வச்சிருக்காங்க. இதுல திருப்பராயத்துறையில ஒரு டோல், அது எதுக்குன்னு யாருக்கும் தெரியாது, அவங்களுக்கும் தெரியாது, நம்மளுக்கும் தெரியாது. ஆனா நம்ம காசு மட்டும் கொடுத்துட்டு போனோம். இதுல மிகப்பெரிய முக்கியமான ஒரு விஷயம் பாத்தீங்க அப்படின்னா, நைட் டைம்ல ஓட்டும் போது இவங்களுக்கு எப்படி டிரைவிங் கத்துக்கிட்டு வந்து ஓட்டுறானுங்களா இல்ல கத்துக்காம ஓட்டுறானுங்களா அப்படின்னு சொல்லணும். ஏன்னா மோஸ்ட்லி வந்து பார்த்தோம் கேரளாக்குள்ள நம்ம போய் பார்த்தோம்னு வைங்களேன், ஹை பீமே போட மாட்டாங்க அந்த டிரைவர்ஸ். அவங்க கரெக்டா வந்து பாசிங்க்கு மட்டும்தான் வந்து அந்த ஹை பீம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இப்ப நீங்க இந்த வீடியோ இவ்வளவு நேரம் நீங்க பாத்துட்டு வரீங்களே, பாத்துட்டு வர எவனாவது ஒருத்தன் லோ பீம்ல வரானா? எல்லாமே ஹை பீம்லயே வந்தா மக்கள் வந்து என்னதான் பண்ணுவாங்க? கண்ணுக்கு அவ்வளவு ஒரு பிரச்சனை ஆகும் ஈவினிங் டைம்ல வண்டி ஓட்டும் போது. இதோ இப்ப போற லாரி ஒரு பாவம் லோ பீம்ல தான் வராரு. இவரெல்லா இந்த மாதிரி இருக்கவங்க எல்லாம் நம்ம குறை சொல்லல. டிரைவிங் ஓட்ட தெரியாம நிறைய பேர் இருக்கானுங்க, அதான் பிரச்சனை. குறைக்கணும்னு இல்ல. இங்க பாருங்க, இப்ப ஆப்போசிட்ல வர வண்டி பாருங்களேன், அந்த ஹாலோஜன் அந்த லைட் போடவே கூடாது, ஆனா அது போட்டிருக்கானுங்க. இந்த மாதிரி நிறைய சிக்கல். இப்ப பாருங்க, முசிறியில இருந்து குளித்தலையில இருந்து முசிறி போறதுக்கு பைபாஸ்லயே ரோடு ஒண்ணு போட்டாங்க. அதனால முன்னாடி வந்து நம்ம இந்த இடத்துல வந்து திரும்புவோம், அந்த திரும்புறது இப்ப இனிமேல் அவசியம் இல்ல. சோ அதனால டைரக்டாவே நம்ம அங்க போய்க்கலாம். பரவாயில்ல, ஹைவே டிபார்ட்மெண்ட் இந்த இடத்த நல்லா பண்ணிருக்கான். பட் ஆனா பாருங்க, அவ்வளவுதான், இந்த இடம் முடிஞ்சு போச்சா. இதுக்கப்புறம் பாருங்க, இப்படிதான் ரோடு இருக்கும். 2-வே தான் திருச்சி வரைக்கும், குடமுருட்டி பாலம் வரைக்குமே இப்படிதான் இருக்கும். அடுத்து நாங்க போயிட்டு உங்களுக்கு அப்டேட் பண்றோம். பாய். ஹாய் வியூவர்ஸ், நாங்கள் பாண்டிச்சேரி ரீச் பண்ணிட்டோம். நைட்டு வந்துட்டு வீடியோ போட முடியல, ஏன்னா நைட்டு வரும்போது நாங்கள் உங்ககிட்ட சொல்லியிருந்தோம் கோயிலுக்கு வரோம்னு சொல்லியிருந்தோம். ஆனால் வந்து கோயிலுக்கு எங்களால் வந்து அந்த டைமில் கோயில் நடைய சாத்திட்டாங்க. அதனால் எங்களால் வந்து ஆன்மீகத்தை வந்து அங்கே போய் தொடர முடியல. ஸோ அதனால் நான் நேராக ரூமுக்கு போயிட்டு நாங்கள் சாப்பிட்டுட்டு தூங்கிட்டோம். இப்போ காலையில் நாங்கள் அரிக்கமேடு அப்படிங்கிற இடத்துக்கு போட்டிங்க்கு நாங்கள் வந்திருக்கோம். சரிங்களா? இந்த இடம் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி எப்படி இருக்குன்னு நீங்களும் கொஞ்சம் பாருங்கள். கயாக்கிங் இருக்குது, போட்டிங் இருக்குது. சார்ஜஸ் வந்து பெர் ஹெட்டுக்கு 450 சார்ஜ் பண்ணுறாங்க. இதில் டைமிங் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 15 மினிட்ஸ் போட்டில் கவர் பண்ணுவாங்களாட்டிருக்கு, அவ்வளோதான். மற்றபடி நான் நண்பர் சார் வாங்க சார், 450 வாங்க சார் சார்ஜ் பண்ணுறாங்க. 450 சார்ஜ் பண்ணுறாங்க. வீடியோ எடுக்கும்போது கண்டென்ட்டுக்கு நம்ம பேசுவோம் தான், ஆனால் கூட சேர்ந்து எதாவது நிற்கணும்ல. சார் நிற்கவே மாட்டேங்கிறாரு. அந்த டாக்டர் ஆஃப் ராயல் என்ஃபீல்டை கொஞ்சம் என்னன்னு கேளுங்களா. கமெண்ட்டு போட்டிங்களா சார், நீங்கள் கேளுங்க, அப்போ தான் பதில் சொல்லுவார். இப்போது நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஆக்சுவலாக வந்து ஃபிஷிங் ஹார்பர்.
ஆக்சுவலாக இங்கே பாண்டிச்சேரியில் வந்து கடலுக்குள்ள போய் மீன் பிடிச்சிட்டு வர்றது எல்லாத்தையுமே வந்து இந்த இடத்துல தான் வந்து பின்னாடி அங்கே இறக்குவாங்க. இங்கே நம்ம வந்திருக்கோம். நம்ம ஆக்சுவலாக ஒரு போட்டில் வந்து மினிமம் 8 பேர். ஸோ அதனால் ஒரு ஹிந்தி ஃபேமிலி வந்திருக்காங்க. நம்ம எல்லோரும் இங்கே இருக்கோம், பார்த்துட்ருக்கீங்க. மேலும் அந்த இடம் வந்து நான் இப்போ அப்டேட் நான் பண்ணுறேன். ஸோ அங்கே பின்னாடி தெரியுது இல்லையா, அந்த இடத்துல தான் மீன் சந்தைன்னு சொல்லுவாங்க. திரும்ப நான் அப்டேட் பண்ணுறேன். நம்ம பார்க்குறது ஆக்சுவலாக மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டு. இது பாண்டிச்சேரியில் இருக்குது. ஆக்சுவலாக வந்து தமிழ்நாட்டில் வந்து நம்ம சிதம்பரம் பிச்சாவரம் பீச்சில் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்க மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டு. இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இடங்கள் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இதில் போட்டிங் வந்து நம்ம கிட்ஸ் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்னா நிறைய பேர் என்ஜாய் பண்ணுவாங்க. கிட்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் வந்து போட்டிங்கில் அங்கே வராங்க. மொத்தமாகவே இதுக்கு எல்லாத்துக்குமே அவங்க சார்ஜஸ் பண்ணுறது வெறும் 450 மட்டும்தான். அண்ட் தென் வந்து நம்ம கூட போட் ஓட்டிட்டார் அவர், நம்ம பிரதர். தலைவரே உங்கள் பேர் சொல்லுங்கள். தினேஷ். திருப்புமுனை இருக்கும்போதே நினச்சேன் தினேஷுங்கிற பேர் தான் வரும்ன்ட்டு, திருப்பிட்டாரு. இந்த இடம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக வந்து போட்டிங் ஃபுல்லாக வந்துக்கிட்டே இருக்காங்க. இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இது பேக் அண்ட் வாட்டரில் ஆக்சுவலாக இந்த போட்டில் அதே எங்கப்பா அங்கே பாருங்கள் போட்டை தான் பார்க்கணும். ஒரு 4 வேற போன நடுவில் போய் உட்காந்துக்கிறாங்கப்பா. வீடியோப்பா பாருங்கப்பா, இதெல்லாம் தான்ப்பா போட்டிங்க. மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டை பாருங்களா டேய். வேற போய் நடுவில் மறைச்சு உட்காந்துக்கிறது.